உங்க பையன் என்ன மாதிரியான வேதனையில இருந்தாருமா? நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்து அவர் என்ன மனநிலையில இருந்தார்? பாசம் சார், சொல்ல தெரியாதவன். சண்டை போட்டா கூட வீட்டுக்கு வந்துடுவான். அந்த மாதிரி கேரக்டர் அவன். அவனும் ஹார்ட் பேஷண்ட் ஃபிக்ஸு. கூடாஞ்சேரியில் வேலைக்கு போனான், அங்கேயே விழுந்துட்டான். SRMல அட்மிட் பண்ணாங்க. அவங்க கேட்டது ஒரே பதில், போயிட்டு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு லெட்ரு சீல் அடித்து வாங்கிட்டு வந்து கொடுனாங்க. ராஜீவ்காந்திக்கு திரின்னு என் பையன், சின்ன பையன், அவனும் தெரிஞ்சாங்க. அதெல்லாம் நான் தர முடியாது போட்டு அப்படின்னு கண்டிஷனாக சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தானே, சின்ன பையன் தானே, நீங்களே அவனை மட்டன் தட்டுனால தானே இன்றைக்கி என் பிள்ளைக்கு இந்த நிலைமை. நீங்கள் ஊக்கம் கொடுத்துருந்தா அப்புறம் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, கல்வி செய்கிறேன், வேலை வாய்ப்பு தரேன், எதில் தரீங்க? வாய் வழியாவா? செயல் இல்லைல்ல, என்ன செயல் வழியை கற்றுருக்கீங்க? எனக்கு 3 பசங்க இருக்காங்க, என்ன கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க. இப்போ நீங்க எடுத்த ஸ்கேன், எக்ஸ்ரே இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அந்த டாக்டர் இது வரைக்கும் உங்ககிட்ட ஒரு முறையாவது சொல்லியிருக்காரா? ஒரு முறை கூட அவர் உனக்கு இந்த பிரச்சனை சொன்னதில்லை. எனக்கு 5வது ஸ்டேஜ் கேன்சருன்னு இப்போ பொருளையே கலைப்பு விட்றாங்களே, யார் வேலை அது? அதை சொல்லுங்க. எனக்கு அதே பாலாஜி வாயிலேருந்து தான் எனக்கு அடையாறு இன்ஸ்டியூட் ஹாஸ்பிட்டல்லேருந்து, உனக்கு 2nd ஸ்டேஜுமா, சீக்கிரம் குணப்படுத்திடலாம், பயப்படாத. எல்லா ஆஸ்பத்திரிலையும் 12 போடுவாங்க, நாங்கள் உங்களுக்கு 4 போட்டு உன்னை நான் குணப்படுத்துகிறேன். என்கிட்ட பணம் இல்லை, நான் வெளியே வந்துட்டேன். நான் பணம் வச்சுருந்தா நான் தூளை பார்த்துருப்பேன். அடையாறு இன்ஸ்டியூட் ஹாஸ்பிட்டல் அந்த அளவுக்கு எனக்கு வருமானம் இல்லை, அதனால நான் வானான்னுட்டேன். 12 அவர் சொல்கிறாரு, என்ன 1.5 மாதம் அட்மிட்டில், இன்னொரு கீமோ உனக்கு வேணாமா அப்படின்ட்டு போகிறாரு. என்னை பார்க்காமல இன்னொரு கீமோ உனக்கு வேணாம். அதான் நான் சொல்கிறேன், பக்கத்து வீட்டில் என்னக்கா சொல்லிட்டு போகிறாரு இவர், உனக்கு தாம்மா கீமோ வேணாம். ஏக்கா நான் அவருக்கு விரோதியாக்கா, என்னை ஒரு வழி ஆக்கிட்டாரு. அப்புறம் என்னத்துக்கு அந்தாலே ஏன் மூஞ்ச பார்க்க அவனுக்கே வெக்கமா இருக்குதுன்னு சொன்ன. அவர் பார்க்கவே மாட்டார், நாங்க அம்மா மூஞ்சே பார்க்கவே மாட்டார். பாலாஜி டாக்டர் எங்க அம்மா மூஞ்சே பார்க்கவே மாட்டார். ஒரு வாட்டியும் நாங்க பார்த்துருக்கோம், எங்க அம்மா மூஞ்சே பார்க்கவே மாட்டார். ஒரு நாள் அனுபவிச்சிருக்கேன், நானும் பார்த்துருக்கேன் எங்க அம்மா மூஞ்ச. அவர் வந்து பார்க்கறது அவர் மூலியமா தான் பார்ப்பாரு. எங்க அம்மா பார்த்தா கம்முன்னு ஓரம் போயிடுவாரு. இப்போ அரசாங்கத்துக்கோ இல்ல பொதுமக்கள் கிட்டயோ நீங்க என்ன மாதிரியான கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறீங்கம்மா? ஃபர்ஸ்ட் அந்த டாக்டர் மாத்தணும். அந்த டாக்டர் மாத்துறாங்க, மாத்தல, நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணட்டும். இருக்கிற மக்கள் பொதுமக்களுக்கு நல்லா இருக்கணும். அவ்வளவுதான் சார். மிச்சம் யாரும் செத்து போக கூடாதுல, அந்த லங்ஸ் கோஸ்ட் செத்து போக கூடாது. ஒரு துணி மாத்தத்துக்கு நான் ஆம்பளை பையனை வச்சுதான் நான் மாத்தினேன். அதுதான் இந்த வாட்டி என் பெரிய பையனுக்கு. எங்க அம்மாவுக்கு பொண்ணு கிடையாது, நாங்க 3 பேருமே பசங்க. மனசு ரொம்ப வருத்தம் ஆயிட்டு. அவனுக்கு விக்கி அம்மாவுக்கு மாத்த முடிப்பா, மூச்சு வாங்க. எங்க அண்ணன் விக்கி விக்னேஷ் தான் பார்த்தா, நீ மீதி மாட்டி விட்டுப்பான்னு. என் பையனுக்கு நீல சோறு கூட சாப்பிடுது, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அவன் இவ்வளோ கஷ்டப்பட வந்தேன், நான் பக்கத்து வீட்டிலேருந்து கூப்பிட்டு இருப்பேன்.